தேவாதி தேவனை ஆராதிக்கும்படியாகவும் பரிசுத்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாள் ஆராதனையிலே சேனைகளின் தேவனாகி கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாகவும் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பக்கத்தில் கைகளை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் யாவருக்கும் ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். முகத்தை பார்த்து சந்தோஷத்தோட சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். ஆமேன். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஆமேன். வசனத்தின் மூலியமா ஆசீர்வதிக்கிறது பெரிய காரியம். அந்த ஆசீர்வாதமான வசனங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேச அவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார். ஆமீன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதலோடும் வசனத்தின் ஆதாரத்தோடு கூட கர்த்தராகிய தேவன் அவர் கல்வாரி சிலுவையிலே பேசின 7 வார்த்தைகளுடைய தொகுப்புகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் அறிந்த வண்ணம் கர்த்தர் சிலுவையிலே பேசின 4வது வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் எடுத்து வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 34வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. அல்லேலூயா. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆமென். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறதான இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆமென். வானத்தையும் அதனுடைய சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரத்தையும் பூமியையும் பூமியில் உள்ள குடிகள் ஒவ்வொன்றையும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். அந்த தேவாதி தேவனை தான் நீங்களும் நானும் முழு உள்ளத்தோடு ஆராதனை செய்து வருகிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆமென். உங்களுடைய ஆமென் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். அப்படிப்பட்ட தேவாதி தேவனை தான் நீங்கள் நானும் சொந்த ரட்சகராய் கொண்டிருக்கிறோம். அவர் மனித குலத்தை மீட்டெடுக்க இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் வாழ்ந்து காட்டி கல்வாரி சிலுவையிலே தன்னை தானே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து அவர் மனித குலத்தை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய இரத்தத்தினாலே கிரயம் கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். ஒரு ஆமீன் சொல்ல கேட்கலாமா? ஹல்லேலூயா. அப்படி அந்த கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய தேவன் அவர் நம்மை மீட்டெடுப்பதற்காக பாடுகளை சகித்துதான் அந்த நேரத்திலே அவர் பேசின 4வது வார்த்தை தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த ஜெபம் இது கர்த்தராகிய இயேசு அவர் சிலுவையிலே பேசின 4வது வார்த்தை பிதாவுடைய சமூகத்திலே கொண்டு சேர்க்கப்படுகிற ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. பிதாவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆமீன். இந்த வார்த்தைக்கு முன்னதாக பிதாவோடு ஆமீன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவர் கொண்டிருந்ததானே ஐக்கியங்களை குறித்து நம்ம முதலாவது பார்க்க வேண்டும். ஆமீன். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன். வாசிக்கப்பட்டதான் இந்த வசனத்திலே ஆமீன் வானமும் பூமியும் உண்டாக்கப்படுகிறதற்கு முன்பாக, அதாவது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லுகிற அந்த வசனம் நடந்த அந்த நாட்கள், அந்த நாட்களுக்கு முன்பாகவே எழுதப்பட்ட சொல்லப்பட்ட ஒரு காரியம்தான் பூமி உண்டாகும் முன்னே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த அந்த நாளில் இருக்கு பாத்தீங்களா, ஆதி முதற்கொண்டு அனாதியாய் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டாராம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் பூமி உண்டாக்கப்படும் முன்னே பிதாவுடைய கரத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பிதாவாகிய தேவன் என்னை அவருடைய குமாரனாய் தெரிந்து கொண்டு அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதனால தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஆமீன். இயேசுவை குறித்து நம்ம சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆமீன். உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுகளை சகித்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவர் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திற்கு முன்பாகவே பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, நீதிமொழிகள் 8வது அதிகாரம் நம்ம வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 8
27 30 வசனங்கள், அந்த 3 வசனங்கள். ஆண்டவராகிய இயேசு அவர் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொன்ன வார்த்தைக்கு முன்னதாகவே, ஆதியாகமம் 1:1 முன்னதாகவே பிதாவுடைய கரத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இரண்டாவது நம்ம வாசித்தோம், நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 27 30 வரைக்கும் பார்க்கும் பொழுது, பிதாவாகிய தேவன் வானத்தை உண்டாக்கும் பொழுது, அவர் பூமியை உண்டாக்கும் பொழுது, அவர் சமுத்திரத்தை உண்டாக்கும் பொழுது, அவர் பூமியில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் உண்டாக்கும் பொழுது இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் பிதாவுடைய அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், பிதாவிற்கு மனமகிழ்ச்சியாய் இருந்தேன், எப்பொழுதும் அவருடைய சமூகத்திலே நான் களி கூர்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இப்படியெல்லாம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சமூகத்தில் இருந்து அவர் பேசுகிற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல ஆண்டவர் பிதாவாகிய கர்த்தர் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு, உலகத்தில் உள்ள மனிதர்களை மீட்டெடுப்பதற்காக அவர் அனுப்பினார். இதை நம்ம வாசிக்கிறோம் யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே. ஆதியிலே தேவன் உண்டாக்கினதான அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் உண்டாக்கின அந்த மனிதர்கள் கர்த்தருக்கு விரோதமாய், அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் பாவம் செய்து அவர்கள் தள்ளிவிடப்பட்டார்கள். தள்ளிவிடப்பட்ட அந்த நேரத்தில் நடந்த காரியம் என்ன தெரியுமா? பிதா தள்ளப்பட்ட அவர்களை, மனித குலத்தை மீட்டெடுக்கிறதற்காக அவர் மிகுந்த பிரயாசம் எடுத்தார். முதல்ல நியாய பிரமாணங்களை கொடுத்தார். எத்தனையோ பெரிய தீர்க்கதரிசிகளை கொடுத்தார். நியாயாதிபதிகளை கொடுத்தார், ராஜாக்களை கொடுத்தார். எல்லாரையும் ஆண்டவர் அனுப்பி அனுப்பி பார்க்கிறதான அந்த நேரத்தில் நடந்த காரியம் என்ன தெரியுமா? மனித குலத்தை மீட்டெடுக்க முடியாமல் போனது. அதனால தான் கடைசியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, கெட்டுப்போன மனித குலத்தை மீட்டெடுப்பதற்காக அவர் இந்த உலகத்தில் கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த கிருபையின் காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த உலகத்திலே பிறந்த அந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ஆரம்பத்துல பார்த்தோம், பிதா எதெல்லாம் படைச்சாலும் அந்த இடத்துல இயேசு கூட இருந்தார். பிதா வானத்தை படைக்கிறார், இயேசு கூட இருக்கிறார். பிதா சமுத்திரத்திற்கு எல்லைகளை உண்டாக்குகிறார், இயேசு கூட இருக்கிறார். அவருடைய மனமகிழ்ச்சியா இருக்கிறார், அவர் அருகே செல்ல பிள்ளையா இருக்கிறார். சித்தம் பிதாவுடைய சித்தம் நிறைவேறுகிறதற்கு அவர் கூடவே இருந்ததுனால அவரை குறித்து மிகவும் சந்தோஷமாய் பிதா களி கூறுகிறார். ஆனால் இந்த கிருபையின் காலத்துல சொல்லப்படுகிறது யோவான் 10:30, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். யாரும் பிதாவும் ஒன்றா இருக்கிறாங்களா? சத்தமா சொல்லுங்க. இயேசுவும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். 14:9 யோவான்ல சொல்லப்படுகிறது, என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். சீஷர்களுக்குள்ள ஒரு ஆசை வருகிறது. இயேசு எந்த இடத்துல போய் ஊழியம் செய்தாலும் பிதாவுடைய நாமத்தை முக்கியத்துவம் படுத்தினார். எந்த இடத்துல போய் ஊழியத்திற்கு செய்து நின்றாலும் அந்த இடத்துல என்ன செய்தார்? 5 அப்பம் 2 மீனை உயர எழுப்பி பிதாவிற்கு முன்பாக அதை ஸ்தோத்தரித்து ஆசீர்வதித்து கொடுத்தார். இப்படி பிதாவும் இயேசுவும் அவர் அன்பாய் இருக்கும் பொழுது, ஒன்றாய் இருக்கும் பொழுது சீஷர்களுக்கு ஒரு ஆசை வருது. நாங்க உங்களை பார்த்துட்டோம், ஆனா பிதாவை நாங்க ஒன்னும் பார்த்ததில்லை, நாங்கள் பிதாவை பார்க்க வேண்டும், எங்களுக்கு பிதாவை காண்பியும் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லப்படுகிறது பாருங்களேன், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். யோவான் 14:10, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? சீஷர்களை பார்த்து இயேசு கேட்கிறார், நான் பிதாவில் இருக்கிறதையும் பிதா என்னில் இருக்கிறதையும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள்ளே இருக்கிற மகிமையான ஒரு ஐக்கியத்தையும், திரியேகத்திலே 2 பேர் ஒன்றாய் இருக்கிறதையும் நம்மளால அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவ்வளவு ஐக்கியமா இருந்த இருவர்களுக்கு மத்தியில பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், அவர் தன்னுடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பி இயேசு கிறிஸ்துவை சிலுவை பாடுகளுக்கு அனுமதித்து ஆண்டவர் சிலுவையிலே பாடுகளை அனுபவிக்கிற அந்த நேரத்திலே இயேசு தம்முடைய வாயை திறந்து சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எவ்வளவு ஐக்கியமா இருந்தாங்க இல்லையா? எவ்வளவு ஒன்றா இருந்தாங்க. பிதா நீங்களும் நானும் காண்கிற இந்த உலகத்தை அவர் ஸ்தாபிக்கும் பொழுது இயேசு அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தாராம். இப்ப நம்மளுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய பிள்ளைகள் ஏதாகிலும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்ம கண்டிப்போம். ஆனா பிள்ளைகளை ஒரு நாள் நம்ம வெறுக்க மாட்டோம் தானே?
அல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல பாருங்க, பிதாவாகிய தேவன் அவர் தம்முடைய முகத்தை இயேசுவிற்கு மறைத்திருந்தாராம். அந்த முகத்தை மறைக்கிற சூழ்நிலைகள் எதனால வந்தது? எதனால ஆண்டவர் 4வது வார்த்தையா இந்த வார்த்தையை பேசினார்? நம்ம நிறைய பேர் நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவர் சிலுவை பாடுகளுக்கு அனுமதித்த உடனேயே பிதா அவரை கைவிட்டுட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அது பிதாவுடைய சித்தத்தின்படி கர்த்தராகிய தேவன் அவர் அனுமதித்ததான ஒரு காரியம். அல்லேலூயா. அப்ப முதலாவது பாருங்க, ஏன் கர்த்தராகிய இயேசு பிதாவை பார்த்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அந்த வார்த்தையை அவர் சொல்றதுன்னா, முதலாவது வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. எல்லாரும் ஏகமாய் சொல்லுங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். நமக்கு ஆசை, நான் கர்த்தரை முகமுகமாய் பார்க்கணும். நான் ஜெபிக்கும் பொழுது அருள்நாதர் இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய ஜெப நேரத்திலே அவர் இறங்கி வந்து என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் தரணும். அவருடைய முகத்தை நான் பார்க்கணும். எனக்காக கரங்களிலே ஆணிகளை சுமந்து கொண்டு அவருடைய கரங்களை நான் பார்க்கணும். எனக்காக கால்களிலே அடிகள் பட்ட இயேசு கிறிஸ்துடைய பாதங்களை நான் பார்க்கணும். அப்படி நம்முடைய இருதயத்திலே ஒரு வாஞ்சை உண்டாகிறது. நம்முடைய இருதயத்திலே ஒரு தாகம் உண்டாகிறது. இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. பிதாவாகிய தேவன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பினதான சித்தமே நோக்கமே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். பாவத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் மீட்டெடுக்கிறதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே இறங்கி வந்தார். அவர் வந்து மனிதர்களுடைய ஒவ்வொரு பாவங்களையும் தன்மையில் அவர் சுமந்து கொள்ளும்படியாக அவர் தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். ராமன் சொல்லுங்களேன், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு மனிதன் கர்த்தருக்கு விரோதமாய், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய், வேதத்திற்கு விரோதமாய், பரலோகத்திற்கு விரோதமாய் ஒரு மனிதன் பாவம் செஞ்சிட்டான்னா, அந்த பாவம் நிவர்த்தியாக்கப்படணும்னா அவன் சந்தைக்கு போய் கிரயம் கொடுத்து ஒரு மிருகத்தை தெரிந்து கொள்ளணும். ஒரு ஆட்டுக்கடாவையோ ஒரு புறா குஞ்சையோ அவனுடைய பாவத்திற்கு தக்கதாக ஒரு மிருகத்தை அவன் தெரிந்து கொண்டு அந்த மிருகத்தை ஆசாரியனிடத்திலே கொண்டு வந்து ஆசாரியனிடத்திலே அந்த மிருகத்தையும் அவனையும் காண்பித்து அவன் செய்த எல்லா பாவங்களையும் என்ன செய்யணுமா? வாய்களை திறந்து அறிக்கையிடணுமா? அப்படி அறிக்கையிடும் பொழுது அந்த பாவத்தை அவன் சொல்லும் பொழுது அவனுடைய கை அந்த ஆட்டினுடைய தலைக்கு மேல இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆட்டினுடைய தலைக்கு மேல கையை வச்சு அவன் செய்த எல்லா பாவங்களையும் என்ன சொல்லுவான்? தன்னுடைய பிரதான ஆசாரியர் முன்பாக அறிக்கையிடுவார். அது எதை அடையாளப்படுத்துது தெரியுமா? அவன் செய்த பாவங்கள் எல்லாம் அந்த ஆட்டு கடாவுனுடைய மேல் சுமர்த்தப்படுகிறது. ராமன் சொல்லுங்க. அவன் என்னென்ன பாவங்கள் செய்தாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக அவனுடைய ஒட்டுமொத்த பாவங்களும் அந்த ஆட்டு கடாவிற்கு மேல் சுமத்தப்படுகிறது. அந்த ஆட்டு கடாவை சர்வாங்க தகன பலிகளாய் சந்துகளாய் துண்டித்து பலிகளை செலுத்துகிறதான வேளையிலே நடக்கிற காரியம் என்ன? அவனுடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து கர்த்தர் அவனுக்கு சர்வாங்க சுகத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அதே போல இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே அவர் பாவமாய் மாறினார். இதுதான் வசனம் சொல்லுது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலே, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாரா? பாவம் அறியாதவர். அப்படி பாவம் அறியாத அவரை, இயேசு கிறிஸ்துவை நமக்காக பிதாவாகிய தேவன் பாவமாக்கினார். ஒரு ஆமென் சொல்லிடலாமா? இயேசுவினிடத்துல ஒரு காலமும் யாரும் என்ன செய்ய முடியலையா? குற்றங்கள் கண்டுபிடிக்க முடியல. இயேசுவை காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் காரியத்தை கூட சொன்னா, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே. அப்ப என்ன அர்த்தம்? இயேசுவினிடத்துல ஒரு குற்றங்கள் இல்லை, ஒரு குறைவும் இல்லை. ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒட்டுமொத்த மனித குலத்தை மீட்டெடுக்கிறதற்காகவும் பிதாவாகிய தேவன் பாவம் அறியாத இயேசுவை அவர் நமக்காக பாவமாக்கினாராம். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, பாவம் அறியாத இயேசுவை உங்களுடைய பாவத்தைக்காக இயேசு அவர் பாவமானார்.
அல்லேலூயா. அவர் பாவமானார். ஏன்னா அவர் தான் நம்மை மீட்டெடுக்க தெரிந்து கொண்டவர். அவர்தான் உங்களையும் என்னையும் பரலோகத்திற்கு கொண்டு செல்ல பிதாவினால் அனுப்பப்பட்ட ஒரு வேலையா இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தில் பாவ மன்னிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தில் விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது ரட்சிப்பு உண்டு. அவரே என்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்லுகிற ஒரே வழியா இருக்கிறார் அப்படின்னு யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கழுவுவார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பாவங்களை மன்னிக்க கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவிற்கு அதிகாரம் உண்டு. அவர் நமக்காக பாவமானார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவர் பாவமாய் மாறினார். அல்லேலூயா. ஆமென். அந்த கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பிதாவினுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நம்முடைய எல்லா பாவங்களும் எப்படி அந்த ஒரு மனிதன் செய்த பாவத்தை அந்த ஆட்டுக்கடாவுடைய தலைக்கு மேல கையை வைத்து அப்படியே அறிக்கையிடும் பொழுது அந்த ஆட்டுக்கடாவுக்கு மேல அந்த பாவம் சுமர்த்தப்படுகிறதோ, அதே போல நம்முடைய பாவங்கள், நம்மளுடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் யாருக்கு மேல சுமர்த்தப்பட்டது? வெரி குட், சூப்பர். இயேசுவின் மேல் நம்முடைய பாவங்கள் சுமர்த்தப்பட்டது. நீங்களும் நானும் செய்த அக்கிரமங்கள், மனித குலம் செய்கிற எல்லா மீறுதல்கள் அருள்நாதர் இயேசுனுடைய தலையின் மேல் சுமர்த்தப்பட்டது. அதான் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும், அவன் எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருக்கட்டும், அவனுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் என்கிற ஆசீர்வாதம் இல்லைன்னா அவனால பிதாவாகிய தேவனை தரிசிக்க முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா. இந்த இடத்திலே நமக்காக பாவம் அறியாத, ஆமென், பாவத்தின் பாதத்திலே நடக்காத ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்காக எனக்காக பிதாவினால் பாவமாக்கப்பட்டார். இப்பொழுது நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களும் யார் மேல சுமத்தப்பட்டது? ஆமீன். நம்முடைய எல்லா பாவங்களையும் கர்த்தர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஆமீன். அவர் பாவத்தை சுமந்து கொண்டு அவர் மரித்ததினாலே நாம் பிழைத்து இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் மரித்ததினாலே நம்ம பிழைத்திருக்கிறோம். அவர் நமக்காக சிலுவையிலே சம்பாதித்த வெற்றியை இந்த நாளில் நீங்களும் நானும் கொண்டாடி கொண்டு வருகிறோம். ஆமென் சொல்லிடலாமா? அல்லேலூயா. ஆமென். அப்போ ஒட்டுமொத்த பாவங்களை யார் மேல வந்துட்டு இப்போ யோசித்து பாருங்க. ஒரு மனுஷனுடைய பாவம் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு மேல வந்த உடனேயே அந்த ஆட்டுக்குட்டி அது மரித்தாக வேண்டும். அதை சர்வாங்க தகன பலியாய் சந்து சந்துகளாய் அதை துண்டிப்பாங்களாம். சந்து சந்துகளாய் துண்டித்ததுக்கு பிற்பாடு இதுதான் இந்த ஆட்டினுடைய இந்த உறுப்பு அப்படின்னு சொல்ல முடியாத அளவிற்கு அப்படி சந்து சந்துகளாய் துண்டிப்பார்களாம். துண்டித்து அதற்கு மேலே அக்கினியை போட்டு அதை சுட்டெரிப்பார்களாம். ஆசாரியர்கள் அதை சுட்டெரிப்பார்கள். ஐ மீன், ஒரு மனுஷனுடைய பாவமே ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால், இயேசுவை பார்த்து யோவான் சொன்னார், இவர் இந்த உலகத்தின் பாவங்களை, இத்தனை பாவங்களை, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியா இந்த உலகத்திற்கு வந்தார். அப்படி வந்தார்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய பாவங்கள் இயேசுனுடைய சிரசின் மேல் அமர்த்தப்பட்டது. மனித குலத்தினுடைய பாவங்கள் இயேசுனுடைய சிரசின் மேல் முள்முடியாய் சூட்டப்பட்டது. நம்முடைய எல்லா பாவங்களையும் இயேசு தமக்கென்று எடுத்துக்கொண்டதினாலே அவர் நமக்காக பாவமானார். ஹல்லேலூயா. அதானே சொல்லப்படுது 2 கொரிந்தியர் 5:21 பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இப்போ இயேசுவிற்கு மேல் இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவங்களும் இயேசுனுடைய சிரசின் மேல் அமர்த்தப்பட்டது. அப்படி இந்த பாவத்தோடு இருக்கிற அந்த நேரத்துல இயேசு பிதாவுடைய முகத்தை பார்க்க முடியாதபடிக்கு அந்த பாவம் ஒரு திரையாய் நின்றது. ஆமென் சொல்லிடலாமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்து அவர் ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுகிற அந்த நேரத்தில் நடக்கிறது என்ன தெரியுமா? எத்தனையோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவோ பெரிய உபத்திரவத்திற்கு ஊடாய் அவர் கடந்து சென்றாலும் அவருக்கு ஒரே ஒரு மனமகிழ்ச்சி என்ன தெரியுமா? நான் பிதாவுடைய சமூகத்தில் இருக்கிறேன். ஆமீன். அவர் 12 வயசுல தேவாலயத்துல போய் இருக்கிறார். ஆமீன். தன்னுடைய தாயாகிய மரியாள் கேட்கிறார், எங்களுக்கு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொன்னார், நான் என் பிதாவிற்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் என்கிறதை நீங்கள் அறியாது இருக்கிறீர்களோ. அப்போ இயேசுடைய எண்ணம் என்ன? நான் ஒவ்வொரு நாளும் பிதாவுடைய சமூகத்துல காத்திருக்கணும். அவர் பகல் முழுக்க நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் சுற்றி திரிந்து ஊழியத்தை நிறைவேற்றினார். ஆனா ராத்திரி முழுக்க என்ன தெரியுமா செய்தார்? அவர் பிதாவுடைய சமூகத்திலே காத்திருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். பிதாவுடைய சமூகத்திலே காத்திருந்து நித்தமும் அவர் பிதாவை தரிசித்தார்.
நித்தமும் பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். பிதாவோடு கூட இருக்கிற அந்த கனெக்ஷன், பிதாவோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் ஒவ்வொரு நாளும் அது பலப்பட்டு கொண்டே இருந்தது. அதனால தான் இயேசுவை எத்தனையோ பேர் அவர் சொன்னாங்க, இவர் பெயர் செபுவின் தலைவர், பிசாசின் தலைவர்னு யார் சொன்னா? இயேசுனுடைய சொந்த ஜனங்களே சொன்னாங்க. அப்படி சொன்ன அந்த நேரத்துல கூட என்ன பண்ணினார் இயேசு? அவர் திடனா இருந்தார். ஏன்னா என்னை ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டிய ஒருத்தர் அவர் இருக்கிறார், அவர் என் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அந்த கெத்செமனே தோட்டத்துல அவர் வியாகுலத்தோடு கூட அழுகும் பொழுது அவருடைய வேர்வையின் பெருந்துளிகள் எப்படி விழுந்ததாம்? இரத்தமாய் விழுந்ததாம். அந்த நேரத்துல கூட அவர் திடனா இருந்தார். ஏன் தெரியுமா? பிதா என் கூட இருக்கிறார். அவர் ஊழியத்தின் பாதையில எங்க போனாலும் பிதா அவரோடு கூட இருக்கிறார். அதனாலதான் சொல்றார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். எந்த மனுஷன் அவரை கைவிட்டாலும், காட்டி கொடுத்த மனுஷன் அவனே அவர்கிட்ட இருந்தாலும் பிதா என் கூட இருக்கிறார், அவர் என் கூட இருந்தா போதுன்னு அவ்வளவு ஐக்கியத்தோடு இருந்த ஆண்டவராக இயேசு அவர் நினைத்த ஒரே காரியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல எனக்கு உபத்திரவம் உண்டு, ஆனா பிதாவுடைய பிரசனம் என்னோடு கூட உண்டு. ஆமீன். இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், உலகத்தில் உங்களுக்கு எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தராகிய தேவன் உங்களுடைய வலது கரத்தை பிடித்து உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமீன். அவர் நம்ம கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதம். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன். எந்த இடத்துலயும் பிதா இயேசுவை தனியே இருக்க விடல. இயேசு எங்கெங்கெல்லாம் இருந்தாரோ அந்தந்த இடத்துல எல்லாம் பிதா இருந்தார். வசனம் சொல்லுது, என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அப்படி சொன்ன ஆண்டவராகிய இயேசு அவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், ஒட்டுமொத்த பாவங்களையும் தனக்கு மேலே அவர் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டு, நம்முடைய நோய்களை அவர் சுமந்து கொண்டு, கல்வாரி சிலுவையிலே 3 ஆணிகளுக்கு மத்தியிலே கடாயப்பட்டவராய் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே 2 கரங்களை விரித்து அவர் சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அப்போ ஒரு மனுஷனுடைய பாவம் அது தேவ சமூகத்திலே இருந்து ஒரு மனுஷனை பிரிக்கிறது. அதே போலதான் கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து அவருடைய எல்லா விதமான பாவம், அதாவது நம்ம செய்த எல்லா பாவங்களும் அவருக்கு மேல் சுமத்தப்பட்ட உடனே பிதாவுடைய சமூகத்திலிருந்து வருகிற அவருடைய பிரசன்னம் இயேசுவிற்கு மறைக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு நாளும் பிதாவை தரிசிக்கிற இயேசு வாழ்க்கையிலே முறை ஆதியாகமம் 1:1 முன்பாக இருந்தே பிதாவுடைய கரத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாளிலிருந்து அவர் கல்வாரி சிலுவையிலே 4வது வார்த்தை பேசுகிறதற்கு 1 மணித்துளி முன்னாடி வரைக்கும் பிதாவுடைய சமூகத்துல தான் இயேசு இருந்தார். பிதா நித்தமும் அவரை நடத்தினார். ஆனால் நம்முடைய எல்லா பாவங்களும் கர்த்தருக்கு மேலே சுமத்தப்பட்ட அந்த நேரத்தில் பிதாவை தரிசிக்க முடியாதபடிக்கு ஒரு பாவத்திரை இயேசுவிற்கும் பிதாவிற்கும் மத்தியிலே உண்டானது. அந்த பாவத்திரை உண்டான உடனே அந்த வியாகுலத்திலையும் அந்த வழியிலையும் பிதாவுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார். அந்த முகம் அவருக்கு மறைக்கப்பட்ட உடனே தான், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நம்ம ஏதாவது ஒரு இடத்துல பார்த்திருக்கிறோமா இயேசு பிதாவை தேவன்னு கூப்பிட்டார்னு? எப்பவுமே பிதாவை எப்படிதான் கூப்பிடுவார்? அவர் என்னுடைய தகப்பன், பிதான்னு தான் கூப்பிடுவார். ஆனா இயேசு ஒரே ஒரு இடத்துல தான் இயேசுவை குறித்து தேவனேன்னு கூப்பிடுகிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்துல நிறைய பேர் தன்னை நடத்துகிற முதலாளிகளை, எஜமான்களை தேவன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொன்னார் மோசேயை குறித்து பார்வோனிடத்துல, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்குகிறேன். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த உலகத்திலே எஜமான், அடிமைகள், அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்திற்கு இயேசு தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டிருந்தார். அவர் தேவனா இருந்தார். பிதாவாகிய தேவனை அவர் பிதான்னு கூப்பிடுகிறார், அப்பான்னு கூப்பிடுறார். அந்த ஸ்தானத்தில் இருந்து அவர் பாவத்தை சுமந்த உடனே அவர் அடிமையின் ரூபம் எடுக்கிறார். இன்னைக்கு அடிமைகள் தான் பழைய ஏற்பாட்டின் காலத்துல அவர்களுடைய முதலாளிகளை, எஜமான்களை தேவன் சொல்லுவாங்க. இந்த கிருபையின் காலத்துல இயேசு கிறிஸ்து தேவன் சொன்னார்னா என்ன அர்த்தம்? அவர் பாவ சாயலினாலே மாறின உடனே பிள்ளை என்ற ஸ்தானத்தில் இருந்து அவர் ஒரு படி இறங்கி அவர் அடிமையாய் மாறினார். அல்லேலூயா. ஆமென். அதனால பிதாவுடைய சமூகத்தில் இருந்து வருகிற அந்த பிரசனம் அவருக்கு தடைப்பட்டதுனாலதான் சொன்னார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்?
இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறிந்த, கர்த்தரை தெய்வமாய் தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் என் வாழ்க்கையில என் கூட தான் இருப்பார் நினைச்சேன், அவர் என் கூட இல்ல. என் கூட ஆண்டவருடைய பிரசன்னம் வரும்னு நினைச்சேன், ஆனா தேவனுடைய பிரசன்னத்தை என்னால உணர முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் வேதத்திலிருந்து சொல்லப்பட முடிகிறது. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். வாசிக்கப்பட்டதான வசனத்திலே தெளிவாய் சொல்லப்படுகிறது, உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் பாவங்களே. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் கர்த்தருக்கு விரோதமாய், பரலோகத்திற்கு விரோதமாய், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நம்ம செய்கிற அநேக பாவத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? ஆமென். பிதாவுடைய பிரசன்னத்தை நம்மிடத்திலிருந்து தடை பண்ணுகிறது. இன்னைக்கு அநேக நேரத்தில் ஒரு தனிமை உணர்வை நம்ம உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக தேவ பிள்ளைகள் தனிமை உணர்வு, ஒரு லோன்லினஸ் உங்களுடைய இருதயத்திலே காணப்படுகிறது. ஐ மீன், நம்மளை சுத்தி எல்லாருமே இருந்தாலும், அப்பா அம்மா கணவன் மனைவி பிள்ளைகள் சொந்த பந்தம் எல்லாருமே நம்மளை சுத்தி இருந்தாலும், நம்ம நினைத்த காரியங்களை நினைச்சபடியே செய்கிற அளவிற்கு நம்மளுடைய கரங்களிலே பணங்கள் இருந்தாலும், ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், அநேக தேவ பிள்ளைகள் சொல்லுகிறது என்ன தெரியுமா? எனக்குள்ள ஒரு தனிமை உணர்வு இருக்கு பாஸ்டர், எனக்குள்ள ஒரு லோன்லினஸ் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் எல்லாமே எனக்கு இருக்கு, நான் கேட்கறத வாங்கி தர்றதுக்கு என் பெற்றோர்கள் உடனடி ஆயத்தமா இருக்கிறாங்க. நான் என்ன நினைச்சாலும் என் வீட்டு வாசல்ல நிக்கிற அளவிற்கு எனக்கு நன்மைகள் உண்டாயிருக்கு. ஆனாலும் ஒவ்வொரு நாள் ராத்திரி என்னுடைய படுக்கைக்கு நான் போய் கண்களை வானத்திற்கு நேரா திறந்து படுத்திருக்கும் பொழுது எனக்குள்ள ஏதோ ஒண்ணு இல்லாதது போல இருக்கு. ஏதோ ஒரு வெறுமையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு பெரிய காரியம் விட்டு கை விலகி போனது போல எனக்குள்ள இருக்கு. ஆனா ஏன் அப்படி இருக்குன்னு நான் தேடி தேடி பார்க்கிறேன், எனக்கு எந்த பதிலும் தெரியல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. இயேசுவிற்கும் பிதாவிற்கும் நடுவுல பிரிவினை இல்லை. இயேசுவிற்கும் பிதாவிற்கும் நடுவுல நல்ல ஐக்கியம் இருந்தது. இயேசு சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆனா நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் அவர் தம்முடைய சிரசின் மேலே ஏற்றுக்கொண்ட உடனே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பிதாவினுடைய முகத்தை தரிசிப்பதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி பிதாவினுடைய முகம் இயேசுவிற்கே மறைக்கப்பட்டதுன்னா, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும், நீங்களும் நானும் பாவ சேற்றிலே மூழ்கி நம்ம திளைத்து நடந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில நம்முடைய இருதயத்திலே இருக்கிற பிதாவுனுடைய பிரசன்னம் அது எடுபட்டு போகும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை டைரக்டா பார்க்கணும், நம்ம ஆண்டவரை டைரக்டா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். பழைய ஏற்பாட்டின் காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தேவாதி தேவனிடத்துல பேசணும்னா பிரதான ஆசாரியரிடத்துல போய் சொல்லுவாங்க. அவர் பிரதான ஆசாரியர் தேவனிடத்துல போய் இவர்களுடைய கொஸ்டின் அப்படியே கொண்டு போய் சேர்ப்பார். ஆண்டவர் அவர்களுக்கு பதிலை கொடுப்பார். அந்த பதிலை கொண்டு இங்க சேர்ப்பாங்க. ஒரு மத்தியஸ்தன் இருந்தார். ஆனா அந்த கிருபையின் காலத்துல கர்த்தருக்கு நமக்கும் மத்தியஸ்தர்கள் இல்லை. நீங்களும் நானும் பிதாவை எந்த நேரத்திலையும் எந்த வேலையிலையும் தொழுது கொள்ளும்படி அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த திரைச்சீலைகளை கிழித்து அவர் நமக்கு ஒரு நல்ல திறந்த வாசலை உண்டாக்கி தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த திரைச்சீலை மறுபடியும் தைக்கப்படுகிறதற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. இன்னைக்கு நான் மனித குலத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் செய்கிற பாவங்கள், நம்ம செய்கிற அக்கிரமங்கள், அது பிதாவுனுடைய சமூகத்திலிருந்து நம்ம பிரிக்கிறது. ஒரு ஆமீன் சொல்ல கேட்கலாமா? நான் ஒரு முறை சொல்லி இருக்கிறேன். ஒரு 7-8 வாலிபர்களாய் தாம்பரத்தில் இருக்கிற இயேசு விடுவிக்கிறார் ஜெப ஊழியத்திலே நாங்க இணைந்து ஜெபித்து கொண்டிருந்தோம். நல்ல பாடல் பாடி நல்ல கர்த்தரை ஆராதித்து ஒரு கூடுகையை போல உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் அந்த நேரத்தில் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். என்ன தெரியுமா?
அந்த தரிசனம் ஒரு நல்ல சூரியன், அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு சூரியன், அது பிரகாசிக்க முடியாதபடிக்கு ஒரு மேக கூட்டத்தினாலே அது சூழப்பட்டிருந்தது. அந்த மேக கூட்டம் இருந்துட்டுன்னா அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர் என்ன செய்ய முடியாது, பூமிக்கு வர முடியாது. ஆமா தானே? நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, நம்ம ரோட்ல எல்லாம் நடந்து போகும்போது சூரியனுடைய வெயில் சுட்டெரிக்கிற அந்த நேரத்துல அந்த மேக கூட்டம் அப்படியே வந்து சூரியனை மறைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்? அந்த சூரியனுடைய வெயில், அந்த கதிர்கள் நம்ம மேல டைரக்டா படாது. அதே போல சூரியனை அவன் மேக கூட்டங்கள் மறைக்கப்பட்டிருந்த அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவருடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் சூரியனுடைய ஒளிக்கதிரை அடையாளப்படுத்துகிறது. ஆனால் அந்த மேக கூட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது எதை அடையாளப்படுத்துது தெரியுமா? வசனம் சொல்லுது, உன்னுடைய பாவங்களை மேகத்தை போலவும் உன்னுடைய அக்கிரமங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். அப்படின்னா மேக கூட்டம் மனிதர்களுடைய பாவத்தை அடையாளப்படுத்துகிறது. நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசிக்க முடியாதபடிக்கு நம்முடைய அக்கிரமங்களும் நம்ம செய்கிற பாவங்களும் கர்த்தருக்கும் நமக்கு மத்தியில் திரையாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி திரையாய் இருக்கும்போது நம்ம என்னதான் பாட்டு பாடினாலும், என்னதான் கர்த்தரை ஆராதிச்சாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது. ஆண்டவரை காண்பித்த உடனே, ஆண்டவரை இது என்னன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது நான் என்னுடைய மகிமையின் பிரசன்னத்தை நான் ஊற்றுவேன் ஆண்டவர் சொன்னார். அதை சொன்ன உடனே ஒரு அரை மணி நேரம் எல்லாரும் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறதான அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அதே சூரியன், மேக கூட்டத்தினாலே சூழப்பட்ட அதே சூரியன், அந்த மேகங்கள் அப்படியே விலகுகிறத கர்த்தர் காண்பித்தார். அந்த மேகம் விலகுன உடனே அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர் வேகமாய் அந்த இடத்துல, அந்த பிரசன்னம் அந்த வாலிபர்கள் இருக்கிற இடத்துல வீசப்பட்டது. அதே இடத்துல ஒரு நபர் அபிஷேகத்தினாலே எழும்பி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது நடந்தது ஒரு சனிக்கிழமை. அதற்கு அப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ஒரு திங்கட்கிழமை குறும்பூர் ஊழியத்துக்கு நான் போகும் பொழுது எனக்கு ஒரு போன் வருது. பாஸ்டர், இந்த மாதிரி என்னால நார்மலா இருக்க முடியல. அன்னைக்கு ஒரு மாதிரி ஆண்டவருடைய பிரசன்னம் வந்து என்னுடைய நாவுகள் எல்லாம் குளறி நான் அந்நிய பாஷைகளை பேசினேன். ஆனா 2 நாள் ஆயிருச்சு, இன்னும் நான் என்னால நிக்க முடியல. நின்னா கைகள்லாம் நடுங்குது, முழங்கால் படி போட்ட கைகள்லாம் நடுங்குது. என்னையே அறியாம நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்றேன். என்னுடைய வாயிலிருந்து வருகிற அந்த புதிய பாஷைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால நான் என்னை தனி ரூம்ல அடைச்சுக்கிட்டு என் மனைவி கிட்ட சொல்லிட்டேன், நான் ஜெபம் பண்ண போறேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதனை கர்த்தர் அபிஷேகத்தினாலே நிரப்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பினார். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் நீங்க காத்திருக்கிறீங்க, நான் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? நான் கர்த்தருடைய பிரசன்னத்தை அவரை பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? அப்படி காத்திருக்கிற அந்த நேரத்துல ஒரே ஒரு காரியம் தான், நம்முடைய பாவங்களை வாய்களை திறந்து அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் நிவர்த்தி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய பாவம் அது கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்து நம்மை பிரிக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய முகத்தை நீங்களும் நானும் பார்த்தா, அவர் நம்முடைய முகத்தை பார்த்தாதானே நம்ம வாயை திறந்து பேசுற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் தர முடியும். இன்னைக்கு உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் மத்தியில ஒரு செவுரு இருக்கு. அந்த செவுரு இருக்கும் பொழுது இந்த இடத்துல இருந்து அந்த நபர்கிட்ட நீங்க பேச முடியுமா? அப்படி பேச முற்பட்டால் அந்த சத்தம் அவர்களுக்கு கேட்குமா? அந்த சத்தம் கேட்டாதானே நீங்க என்ன ஆபத்துல இருக்கிறீங்கன்னு தெரிஞ்ச அந்த நபர் உங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியும். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நம்ம கூப்பிடுகிற சத்தத்தை அவர் கேட்கணும். அவர் சத்தத்தை கேட்க கூடாதபடிக்கு நீங்களும் நானும் மனித குலங்கள் செய்த அந்த அக்கிரமங்கள் அவருக்கு நமக்கு மத்தியில ஒரு திரையை போல உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த திரையை போல உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையில நம்ம எவ்வளவுதான் கத்தினாலும், எவ்வளவுதான் கூப்பாடு போட்டாலும் கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டதுதான். அதனாலதான் நம்முடைய எல்லா பாவங்களும் இயேசுப்பா மேல சுமந்தப்பட்ட உடனே இயேசு சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன்யா என்னை கைவிட்டீங்க, ஏன் என்னை கைவிட்டீங்க? அப்போ ஒரு மனுஷன் பாவம் செஞ்சான்னா கர்த்தருடைய பிரசன்னத்தையே அவனை விட்டு அந்த பாவம் விலக்கிறோம். நம்ம உயிரடையணும், தேவ சமூகத்துல இருந்து நம்ம உயிரடையணும்.
நம்முடைய உள்ளத்திற்குள்ளே கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கு அனல் மூட்டி கொடுக்கணும். ஆமென். அவர் பாவத்தின் படியில் போய் நிற்கும் பொழுதே அவர் உள்ள இருந்து சொல்லிடுவார், இது பாவம், இதை நீ செஞ்சிட்டன்னா கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை விட்டு எடுபட்டு விடும். கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை விட்டு எடுபட்டுட்டுன்னா உன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த பாவத்தை செய்யாதன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். அந்த சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தோம்னா அவருடைய பிரசன்னம் நம்ம நிரப்பிடும். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம்ம நிரப்பிடும். அப்போ தேவ பிள்ளைகள் நல்லா தெரிந்துக்கோங்க, நம்ம செய்கிற பாவங்கள், நம்மளுடைய அக்கிரமங்கள், ஒருவேளை நீங்க சொல்லலாம், இது நியாயம்தானே, இப்படி நான் சத்தம் போடுறது நியாயம்தானே, இந்த காரியம் உலக பிரகாரமா யாராவது ஒருத்தங்க பண்ணாங்கன்னா அவங்க கோவப்படுறாங்களே, அது நியாயம்தானே, நான் என்ன அவங்க பண்றதானே நானும் பண்ணேன். நான் உலகத்தாரை போல செய்கிறதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. உலகத்தார் கோவப்படுவான், உலகத்தார் பாவம் செய்வான், அவன் செய்யறானேன்றதுனால அது கரெக்ட்னு ஆயிராது. புரியுதா? உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லணும், அவர் சொல்றத செய்யறது தான் சரி. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறத செய்கிறது தான் சரி. அல்லேலூயா. நம்ம மனம் போன போக்குல இஷ்டத்துக்கு நம்ம நிறைய காரியங்களை செஞ்சுட்டு கடைசியில தோல்வியை அடைஞ்சிட்டு ஐயோ நான் தோத்துட்டேனேன்னா ஆரம்பத்திலேயே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாவத்துல விழாம நம்ம காத்துக்கொள்ளணும். ஆமேன். ஆனா ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? ஒருவேளை நீங்க உங்களுடைய இயலாமையினாலே ஒரு பாவத்துல விழுந்துட்டீங்கன்னா, இயேசுவே தகப்பனே என்னுடைய பாவத்தை மன்னிங்கப்பான்னு கூப்பிடும் பொழுது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அது போதுமானதாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம பாவத்தை அவர் நமக்கு உணர்த்திட்டார்னாலே முதல்ல தெய்வ சமூகத்துக்கு ஓடி வந்துடணும். அப்பா சமூகத்துக்கு ஓடி வந்து தகப்பனே நான் மன்னிச்சிருங்கப்பான்னு 2 கரங்களை உயர்த்திட்டீங்கன்னா கர்த்தர் அவர் நம்மை அன்போடு அணைத்துக் கொள்ளுவார். அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தின அந்த இரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் கழுவுவார். நம்மை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார். மறுபடியுமாய் மறைக்கப்பட்ட கர்த்தருடைய பிரசன்னத்தை, அந்த முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.